வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2025ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் தான் லாரா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த படத்தோட கதைக்களம் காரைக்காலை ஒட்டி நடக்குது. அங்க இருக்கக்கூடிய கடல் ஒட்டி ஒரு பெண்ணோட சடலம் எடுக்கிறாங்க. இந்த பெண் யாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பெண்ணோட முகம்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. மேலும் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இருந்ததுனால அட்டாப்சி ரிப்போர்ட்ல கூட பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்காம நிக்குது. அட் த சேம் டைம் அதே ஸ்டேஷன்ல ஒரு பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் அப்படிங்கிற நபர் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவரோட மனைவியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரையும் கூட்டு விசாரிக்கிறாங்க. இது என்னோட மனைவி இல்லை அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிறாரு. அப்ப இறந்து கிடக்கிறது யாரு, இந்த பெண் யாரு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம கதாநாயகன் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது, இங்க இப்படி இறந்து கிடக்கக்கூடிய இந்த பெண் யாரு, இந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கான பதில் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு படம் பார்க்கறதுக்கு நல்ல டீசன்ட் வாட்சபிளா போயிட்டு இருக்க நேரத்திலேயே அங்கங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங் கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணு ஒர்க்ல இருக்கும்போது நீட்டா சூப்பரா ட்ரெஸ் போடுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அங்க இருந்து போலீஸுக்கு ஒரு லீடு கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணி இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நபர்களை காட்டுவாங்க. அந்த நபர்கள் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடங்கள்லயுமே ஒரு சில இடங்கள்ல ரைட்டிங் சொதப்பதான் செஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாப்ல தான் மெயின் கதையே இருக்கு. இந்த லாரா அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற பெண்ணோட கதையை பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல தான் வருது. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாப்ல தான் படத்தோட கதாநாயகனா நம்ம அசோக் குமாரும் கதாநாயகி இவங்க 2 பேருக்குமே செகண்ட் ஹாப்ல தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. செகண்ட் ஹாப்ல அவங்களோட ரோல் குறுகிய ரோலா இருந்தாலும் அந்த ரோலுமே நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோ அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கிட்டத்தட்ட அவர் தான். கார்த்திகேசன் அப்படிங்கிறவரு. அவரே ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த மெயினான ரோலை எடுத்தது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருக்காரு. டெக்னிக்கல் சைடு எடுத்தோம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபிக்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் பெருசாக எந்த ஒரு சாங்ஸுமே மனசுல நிற்கிற மாதிரியான சாங்ஸ்ல எந்த ஒரு சாங்கும் எனக்கு ஃபீல் ஆகல. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. தலையை சுற்றி மூக்க தொட்ட கதையாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமோ போயிட்டு கடைசி எங்கேயோ முடிப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவி தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஃபேமிலி வாட்சபிள் இல்லை, ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதனால தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.